ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் களி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நைட் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஒரு கப் அளவு களியை வந்து ஒரு கப் அளவு கருப்பு உளுந்தை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் அரைச்சி நான் வந்து இப்போ களி கிண்ட போகிறேன். நல்லா ஃபைனாக அரைச்சிச்சு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிண்டணும். கை வலிக்க கிண்டினா தான் களியோட டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கிண்டிக்கலாம். நான் இடையில கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கட்டியாக பிடிச்சிடும் சீக்கிரமாக. அதனால் நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா தண்ணியாக இருந்தால் தான் அந்த தண்ணியெல்லாம் வற்றி களி வந்து நல்லா கிண்டி வரும்போது வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த உளுந்து நல்லா வெந்திருக்கும், நமக்கு சீக்கிரமாக டைஜஸ்டாகவும் ஆகும். குழந்தைங்களுக்கெல்லாம் தரதுனால நான் வந்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வற்ற விட்டு தான் நான் வந்து செய்வேன். அதனால் நல்லா கை இடையில விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. விட்டிங்கன்னா கட்டி பிடிச்சிரும். ஸ்லோலியே வச்சு தான் கிண்டுவேன் நான் எப்போதுமே. அதே மாதிரி ஸ்லோலியே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். முதுகு வலி, எலும்பு வலி எல்லாத்துக்குமே இது வலிக்குதோ இல்லையோ எலும்புக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சத்து இந்த களி. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நான் எப்போதுமே மாதத்துல 2 வாட்டியாவது கருப்பு உளுந்தை வச்சு களி செஞ்சுருவேன். நல்லா விடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அது இடையில கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே கொஞ்சம் நசுக்கி அப்படியே விட்டுருங்க சேர்த்ததோட. நல்லா கொஞ்சம் இப்போ வந்து திக்காக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா கொஞ்சம் திக்காகிட்டே இருக்குது. இன்னும் விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு அது வற்றி வருதோ அந்த அளவுக்கு உளுந்து வெந்திருக்கும், உடம்புக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து பெரியவங்க வரை யார் வேணால் சாப்பிட்லாம், அவ்வளோ ஹெல்த்தியானது. இப்போ பபிள்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ உளுந்து வெந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எப்போவுமே நான் அதுலேயே நாட்டு சக்கரை நல்லெண்ணெய்லாம் போட்டு சேர்க்க மாட்டேன். அதை வந்து ட்ரையாக ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்ற அந்த பவுலில் தான் நல்லெண்ணெய், நாட்டு சக்கரை எல்லாமே ஆட் பண்ணி சாப்பிடுவோம். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான களி.